ஹாய் டியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. அம்மாலாம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி எடுத்த வீடியோ இது கிடையாது. நான் போன வாரம் எடுத்துட்டு இருந்தேன் இது. டைம் டைம் இல்ல இத போடுறதுக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கோயின்சிடென்ட்டா போ வேண்டியது இருந்தது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஆதார் கார்ட எழுதி போடுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். பட் அந்த வேலையும் முடியல. சரி ஓகே நம்ம போனதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமா இதுதான் நடந்திருந்தது. வீட்டு பக்கத்தில ஒரு அக்கா சொன்னாங்க, "இந்த மாரி கோவில்ல வந்து பூஜை பண்ணுறாங்க. நீ கலந்துக்கிறியான்னு?" கேட்டாங்க. ஓகேக்கான்னேன். டோக்கன் எவ்வளோ கேட்டேன். 51 தான் அப்படி சொன்னாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னேன். நானும் பாப்பாவும் கலந்துக்கிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கோவில்ல வந்து நாங்க சீக்கிரமாவே போயிட்டோம் எல்லாருமே. கோவில்ல காலியாவே இருந்துச்சு. நம்ம போய் உட்காந்து இப்போ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்றதுக்காக நாங்க போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே எங்க எங்க தட்டுல வந்து நாங்க விளக்கு, அந்த பெல்லு, அந்த தண்ணி தீபத்தினை, அந்த கற்பூரம் காட்டுறது இது நம்மளோட திங்ஸ் மட்டும் தான் கொண்டு போனோம். ஏ டூ இசட்டுக்கும் அவங்க தான் குடுத்தாங்க. குங்குமம் மஞ்சா கூட அவங்களே சாமிக்கு வைக்கிறதுக்கு குடுத்துருக்காங்க. மஞ்சள், குங்குமம், பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு ரவுண்டு பண்ணி அவங்களே வச்சுருந்தாங்க. தேங்காய் கட் பண்ணி குடுத்துருந்தாங்க. வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், ஊதுவத்தி, ஏன் வத்திப்பட்டி முதற்கொண்டு, எண்ணெய் முதற்கொண்டு, அந்த பூ வைக்கிறதுக்கு பூவு எல்லாமேங்க. அந்த அரிசி, அந்த கயிறு, அந்த சுமங்கலி கயிறு இல்லையா? அது எல்லாமே அவங்க தான் குடுத்துருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் இப்பலாம் பண்ணிட்டுருக்காங்க. இது நமக்கு ஒரு வடப்பிரசாதம் மாரி கூட நெனச்சுக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து சில இடத்துல அது கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்காது. இது ஒரு கோஇன்சிடென்ட்டா நான் போன வச்சு எனக்கு கிடச்சிருது. இங்க வந்து நாங்க வெயிட் பண்ணி விளக்குலாம் ஏத்த சொல்லிட்டாங்க. விளக்குலாம் ஏத்திட்டு இருந்தோம். அவங்க வந்து பெரியவங்க பெரியவங்க யாரோ ஒருத்தவங்க வரணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய மனுஷங்க யாருன்னு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல ஆரம்பிக்கலான்ட்டு, இதுக்கு ஒரு கிஃப்ட் வேற எங்களுக்கு குடுத்தாங்க. எங்க பாப்பா ரொம்ப ஆர்வமா க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கிஃப்ட் என்னன்னு குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புடவ தாங்க எல்லாருக்குமே புடவ கிஃப்ட்டா குடுத்துருந்தாங்க. புடவ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த எங்க வீட்டு பக்கத்துல கோவில் தான். பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்ல. இந்த இது எதுக்குன்னா, இந்த ஃபங்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டா கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டா குழந்தை வந்து பொறக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த வேண்டிக்கிட்டு பூஜையில கலந்துக்கிட்டா கண்டிப்பா வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆகும்ன்னு சொல்லிட்டு ஐயர் வந்து அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு சாமிக்கு நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு எனக்கும் குடுத்தாங்க. எங்க பாப்பாவுக்கும் குடுத்தாங்க புடவ. இது எல்லாமே முடிஞ்சிச்சு. சூப்பரா இருந்தது சாரி பாருங்க. எனக்கு வந்து கிரீன் கலர், பாப்பாக்கு வந்து அந்த லாவெண்டர் கலர்ல குடுத்தாங்க. மத்தபடி சாமி வந்து ஐயர் வந்து அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வேண்டிக்கோங்க நல்லபடியா எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. நாங்க அந்த பூஜை பண்ணும்போது, முதல்ல வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு பூஜை அது விநாயகருக்கு முதல்ல பண்ணிட்டு, லக்ஷ்மிக்கு பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க விநாயகருக்கு பண்ணிட்டோம். லக்ஷ்மி பண்ணும்போது தனியா அந்த குங்குமத்த வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு இது இருக்கு இல்லையா? வெத்தல அதில வச்சிருந்தோம். அத மட்டும் லாஸ்ட்டா பூஜை முடியும்போது எல்லாரும் நெத்தியிலயும் தாலி இருக்கு இல்லையா? அதுலயும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இப்ப வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து கிஃப்ட் குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோமே. அவங்க போயிட்டாங்க. ஐயர் வந்து அங்க சாமி பக்கத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொண்ணா நம்ம என்னமோ நெனச்சு எல்லாத்தையும் பண்ணி கற்பூரம் ஏத்தி எங்க பாப்பா தீபத்தினையும் காட்டிட்டா. அவள தான் வந்து கு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருந்தா. நான் வந்து சின்ன விளக்கு தான் வச்சிருந்தேன். கடைசி வரைக்கும் எங்க பாப்பா வீட்டுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு